أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. وأشرقت الأرض بنور ربها ووضع الكتاب وجيء بالنبيين والشهداء وقضي بينهم بالحق وهم لا يظلمون. ووفيت كل نفس ما عملت وهو أعلم بما يفعلون. وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين. قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين. وترى الملائكة
حول العرش يسبحون بحمد ربهم وقضي بينهم بالحق وقيل الحمد لله رب العالمين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. திருமண நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக இறைமறையை ஓத வருகிறார் இளவல் அல் ஹாஃபில் அப்துல்லா அவர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وآتوا اليتامى أموالهم ولا تتبدلوا الخبيث بالطيب ولا تأكلوا أموالهم إلى أموالكم إنه كان حوبا كبيرا. وإن خفتم ألا تقسطوا في اليتامى فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع. فإن خفتم ألا تعدلوا فواحدة أو ما ملكت أيمانكم ذلك أدنى ألا تعولوا. وآتوا النساء صدقاتهن نحلة فإن طبن لكم عن شيء منه نفسا فكلوه هنيئا مريئا. صدق الله العظيم. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வரவேற்புரையாற்ற வருகிறார் ஆசிரியர் பயிற்றுனர் சகோதரர் நபில் புகாரி அவர்கள். அளவற்ற அருளை புரியும், நிகரற்ற அன்பை பொழியும், ஈடு இணையற்ற இறை அவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். புகழ் அனைத்தும் ஏக இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அமைதி, அருள், வளம், நலம் அனைத்தும் வளம் வர இறைவனுக்கு வணக்கம். இன்ஷா அல்லாஹ் மறைந்த அல்ஹாஜ் SMD சையது இஸ்மாயில் அவர்களது மகனாகிய SI அஸ்ஃபக் தாவூத் BCA அவர்களுக்கும்
அல்ஹாஜ் MAK முகமது சயீத் ஹசன் அவர்களது மகள் MSH ஆயிஷா முஃபஸரா MSc அவர்களுக்கும் நடைபெற இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒப்பந்த நிகழ்விற்கு மணமகன் மணமகள் இரு வீட்டார் அழைப்பை ஏற்று, இறைவா உங்கள் இருவருக்கும் அகத்திலும் புறத்திலும் அருள் புரிவானாக, உங்கள் இருவரையும் நற்செயல்களில் ஒன்றிணைப்பானாக என்று அவர்களை வாழ்த்தி இறைவனிடம் இறைஞ்ச வந்திருக்கக்கூடிய உள்ளூர், வெளியூர், வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய குடும்பத்தார், உறவினர், உற்றார், நண்பர்கள் உள்ளிட்ட அனைவரையும் மணமகன் மணமகள் இரு வீட்டார் சார்பாக வருக வருக என்று வரவேற்று வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறி இந்த அளவில் வரவேற்புரையை நிறைவு செய்து அமர்கின்றேன். நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العظيم. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகிறோம் இறைவா. அருமையான காலை பொழுதினிலே ஒரு உயர்வான முபாரக்கான சுன்னத்தான திருமண விழாவிற்காக நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். மணமக்கள், அதை சார்ந்த குடும்பத்தார் பற்றிய அறிமுகத்தோடு இந்த திருமண நிகழ்ச்சிக்கு உள்ளே செல்லலாம். மர்ஹூம் அல்ஹாஜ் KA முஹம்மது அலி, அல்ஹாஜா SIBV ஃபாத்திமா மற்றும் அல்ஹாஜ் MA ஷேக் முகமது தாவூத், அல்ஹாஜா SI நூர் ஆயிஷா ஆகியோரின் பேரனும், மர்ஹூம் அல்ஹாஜ் SMD சயீத் இஸ்மாயில், ஜனாபா MA ஜெயினுல் அரஃபா சகோதரி MA ஜெயினுல் அரஃபா தம்பியதரின் அன்பு மகனுமாகிய SI அஸ்ஃபாக் தாவூத் BCA என்ற மணாளனுக்கும், மர்ஹூம் அல்ஹாஜ் VSA ஷேக் சம்சுத்தீன், அல்ஹாஜா SA சையத் ஃபாத்திமா, அல்ஹாஜ் MS முகமது அப்துல் காதிர், அல்ஹாஜ் VSA சையத் அலி ஃபாத்திமா ஆகியோரின் பேத்தியும், அல்ஹாஜ் MAK முகமது சையத் ஹசன், ஹாஜா VS ஃபாத்திமா ஆரிஃபா தம்பியரின் அன்பு மகளுமாகிய MSH ஆயிஷா முபஷரா MSc மணாலிக்கும் இந்த திருமண நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிப்பதோடு, இந்த பூமியில் மனிதனின் இருப்பு பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து, அவர்கள் திருமணத்திலிருந்து தான் தொடங்கிய அச்சாரம் என்பதில் மாற்று கருத்தில்லை. வாழ்க்கை துணைவர்களின் இந்த உறவை அல்லாஹுவின் அடையாளமாக, அத்தாட்சியாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த அடிப்படையில் தான் இந்த உறவில் மிகுந்த அன்பையும் அலாதியான இரக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறான். இது அவனுடைய கருணை மட்டுமல்ல, அத்தாட்சிகளிலும் நின்றும் உள்ளதாகும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நான் மேலே குறிப்பிட்ட வசனங்களில் முவத்தத்தும் ரஹ்மா இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يتفكرون என்று கூறுகிறான். திருமணம் என்ற கேடயத்தின் மூலமாக மட்டுமே மனிதன் பாவங்களிலிருந்து அகற்றி அவனை அதிலிருந்து விடுதலை பெற்று ஒரு தன்னிறைவை பெற்று விடுகிறான். திருமணம் என்ற ஒரு வலுவான ஆரோக்கியமான விஷயங்களின் மூலமாகவே சமூகத்தில் ஒரு நற்சூழலை ஒரு மனிதன் சிறப்பாக அரங்கேற்றுகிறான். இஸ்லாம் தனி மனிதர்களை உருவாக்கி
அவர்களை கொண்ட குடும்பங்களை அமைத்து இறுதியில் தன் கொள்கை வழி சமூகம் ஒன்றை அடையாளமாக காண்கிறது. இஸ்லாத்தின் இலக்குகளில் குடும்பம் பிரதான இடத்தை பெற்று விடுகிறது. ஒரு குடும்பம் உருவாவதற்கு அஸ்திவாரமாக இருப்பது இது போன்ற திருமணங்களே ஆகும். மனிதன் மிகவும் கௌரவமானவன். அவனது எல்லா நடவடிக்கைகளும் கௌரவமானதாக அமைதல் வேண்டும் என்பதே இஸ்லாத்தின் கோட்பாடாக அமைந்திருக்கிறது. இந்த வகையில் திருமணம் என்ற உடன்படிக்கை மூலம் மிகுந்த கண்ணியம் அமைதல், இஸ்ஸத் போன்றவைகள் ஆகிவிடுகிறது, மேம்பட்டு விடுகிறது என்று இஸ்லாம் அறிவுரை சொல்லுகிறது. ஆகவே சீரான குடும்பங்கள் இணைந்தே பரஸ்பர அன்பும் புரிந்துணர்வும் ஒத்துழைப்புடன் ஒரு சிறப்பான சமூகத்தை கட்டியெழுப்ப முடியும் என்ற வகையில் குடும்ப வாழ்வியலின் நுழைவாயிலாக விளங்கும் திருமணங்கள் மிகுந்த முக்கியத்தை பெற்று விடுகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஒரு சுன்னத்தான திருமண நிகழ்ச்சியின் வாழ்த்துரையை ஆற்ற வருகிறார்கள் எமது கண்ணியம் பொருந்திய ஹத்தீப் ஷேக் அப்துல் மஜீத் மஹ்தரி அவர்களை வாழ்த்துரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த சிறப்பான திருமண நிகழ்வுக்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி துவா செய்ய வந்திருக்கிற பெரியவர்களே, நாம் இறைவனுக்கு உலகத்திலேயே மிக உகப்பான இடமாகிய இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கிறோம். பள்ளிவாசலுக்கு உண்டான கண்ணியங்களில் மிக பிரதானமான ஒன்று, பள்ளிவாசலுக்குள் நுழைகிற பொழுது எந்த சந்தர்ப்பத்திலும் 2 ரக்காத்துக்கள் தொழாமல் அமரக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறார். எனவே இந்த சுன்னத்தை நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பேணி அந்த சுன்னத்தை செய்யக்கூடிய நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள வேண்டும் என்று முதல்ல அறிவுரை கூறிக்கொள்கிறேன். அருமையானவர்களே, திருமணம் மிக முக்கியமான ஒன்று இஸ்லாமிய மார்க்கத்தில். அது இபாதத்தாகவே கருதப்படுகிறது. எனவே தான் குர்ஆன் ஒமின் ஆயாத்திஹி அன் கலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மத்தத்தன் ரஹ்மா என்று குர்ஆன் மிக சிறப்பாக சொல்லித் தருகிறது. அல்லாஹுடைய அற்புதங்களில் ஒன்றாக, அல்லாஹுடைய அத்தாட்சியில் ஒன்றாக இருக்கிறது திருமணம் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகின்றன. இந்த திருமண நிகழ்வில் நாம் ஒரு துவா ஓதுகிறோம். ஒரு குட்டி துவா, ஒரு சின்ன துவா தான். நமக்கு கூட மனித இயல்பு, இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி, அதுவும் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, அதில் ஒரு பெரிய துவாவாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு மனிதன் நினைத்ததின் விளைவுதான் அல்லாஹும்ம அல்லிஃபு பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம வ ஹவ்வா என்கிற துவாக்கள்லாம் பிறந்தது. அதனால தான். அதை நான் குறை சொல்வதற்கு இங்கே இல்லை, மாறாக நல்லெண்ணம். இந்த மணமக்களை நம்ம இப்படி ஒரு துவா செய்வோம், வந்திருக்கிறவங்கெல்லாம் ஆமீன் சொல்கிற பொழுது அதில் உண்மையில் பெரிய ஒரு வாய்ப்பு தானே. ஆதம் ஹவ்வா மாதிரி அதே போன்று ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுடைய மனைவிமார்களும் எப்படி ஈமானோடு, தக்வாவோடு, தவக்குலோடு, அல்லாஹுடைய அச்சத்தோடு, போதும் என்கிற மன நிம்மதியோடு வாழ்ந்தார்களோ அப்படி வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் அந்த துவா. அந்த துவாவை ஏற்படுத்தியவர்களை நான் இங்கு குற்றம் சொல்வதற்கில்லை, அதற்குண்டான தகுதியும் எனக்கு இல்லை. ஆனால் அந்த துவாக்கள்லாம் பிறந்ததனுடைய பின்னணி என்னன்னா, இந்த ஒரு நிகழ்வுல மணமக்களை நம்ம நிறைய துவா செய்து அவர்களை வாழ்த்துவது தானே முறையாக இருக்கும். நிறைய துவா செய்கிறதுல என்ன குற்றம் என்கிற அடிப்படையில் தான் அந்த துவா பிறந்தன.
அந்த விமர்சனத்துக்குள் நாம் போக விரும்பவில்லை. அதை பல முறை நாம் சொல்லி இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்று தந்திருக்கிறாங்க. அந்த துஆவை நம்ம யோசிக்கிற பொழுது ஒரு சிறிய துஆ தான். பாரக்கல்லாஹு லக் வ பாரக் அலைக் வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். திருமணத்தில் நாம் அனைவர்களும் இங்கே வருகை தர்றதற்கு காரணமே அந்த துஆவை நாம் செய்வதற்கு தான். அது பள்ளியில் வைக்கிற பொழுது இன்னும் ஒரு சிறப்பு. வர்ற அவ்வளோ பேரும் நாம் தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்கிற காணிக்கை தொழுகை 2 ரக்காத்து தொழுதுட்டு இப்படி அமர்ந்து அல்லாஹுடைய அருள் இறங்கி கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் மலக்குகளால் சூழப்பட்டிருக்கிற இந்த நிலையில் நாம் எல்லாம் துஆ செய்கிற பொழுது கண்டிப்பா அது கபூல் செய்யப்படும். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எனவே தொழுது இருக்கிறோம், இங்கு பொறுமையாக அமர்ந்திருக்கிறோம். இந்த இரண்டின் மூலமாக இரண்டும் வசீலாவாக ஆக்கப்பட்டு அந்த துஆ கண்டிப்பா கபூல் செய்யப்படும், சந்தேகமில்லை. நம்முடைய கேள்வி என்னன்னா, அந்த துஆ சிறிய துஆவா இருக்கிறதே, அது என்ன பெரிய ஒரு வெளியில பார்க்கும்போது பெரிய அர்த்தம் ஒண்ணு தெரியல நமக்கு. ஆனா அந்த துஆவுல இருக்கிற மகத்துவம், அதனாலதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக எதையும் சொல்வார். துஆவா இருக்கட்டும், அதே போன்று உபதேசமாக இருக்கட்டும், சுருக்கமாக செய்கிற பழக்கம். இந்த துஆ ஒரு சுருக்கமான துஆவாக சொல்லியிருந்தால் ஆழமான அர்த்தம் இருக்கிறது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவை சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் கண்மணி நாயகத்தினுடைய முபாரக்கான வாயிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள், நம்மளாம் உருவாக்கின வார்த்தை அல்ல. அல்லாஹுடைய தூதருடைய முபாரக்கான வாயிலிருந்து வந்த வார்த்தைக்கு ஒரு தனி பரக்கத்து இருக்கிறது. அந்த பரக்கத்தை அல்லாஹ் கொடுக்குறான். பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு அபிவிருத்தியை கொடுப்பானாக. அதனால தான் அதில் அதிகப்படியான வார்த்தையை நம்ம சொல்றது இல்லை. பாரக்கல்லாஹு லக் பாரக் அலைக் ஜமா பைனகுமா பில் கைர் வல் ஃபதுல். இந்த ஃபதுலுங்கிற வார்த்தையெல்லாம் ஹதீஸில் ஒரு இடத்துல கூட கிடைக்கல. கண்மணி நாயகம் எதை சொன்னார்களோ அதை தாண்டி கூட சொல்ல மாட்டோம். எதை கண்மணி நாயகம் சொன்னார்களோ அதை குறைக்கவும் மாட்டோம். இதுதான் ஒரு மோமினுடைய ஒரு நெறியாக இருக்க முடியும். எனவே அவ்வளவு அர்த்தத்தை அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. இனிமே ஃபதுல்லாம் தேவையில்லை, இதுக்குள்ளேயே எல்லாமே இருக்கிறது. அப்படி தேவைன்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாத நமக்கு தெரிய போகிறது. என்ன அர்த்தம்? பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு அபிவிருத்தியை கொடுப்பானாக. உங்கள் இருவர்களுக்கும் உள்ளத்தாலும் புறத்தாலும் அபிவிருத்திகள் நிறைந்து இருக்கட்டும். உங்கள் இருவரையும் நல்ல விஷயங்களில் இணைப்பானாக. பார்க்க சிறிய துவா போட்டு இருக்கு. இந்த பரக்கத் என்கிற இருக்கிறதே அது ரொம்ப முக்கியமானது. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். பரக்கத் என்பது இன்னைக்கு நம்மகிட்ட நிறைய இருக்கிறது, ஆனா பரக்கத்து இல்லை. நம்ம என்ன புரிஞ்சிருக்கிறோம், நிறைய இருப்பதுதான் பரக்கத்துன்னு நினைக்கிறோம். இல்லை, குறைவாக இருந்து அனைவர்களுக்கும் நிறைவாக்கப்படுவது பரக்கத்தினுடைய உண்மையான அர்த்தம். இருக்கிறது கொஞ்சமா இருக்கும், ஆனால் அது அனைவர்களுக்கும் திருப்திகரமாக இருக்கும், அதுவே பரக்கத். என்னிடத்தில் குறைவாக இருக்கு, 10 பேருக்கு சாப்பிடுற மாதிரி இருக்கிற பொழுது அதில் 20 பேர் சாப்பிட்டு விட்டு போகிற பொழுது அதற்குத்தான் பரக்கத். என்கிட்ட 20 பேருக்கு சாப்பிடுற உணவு இருந்து 10 பேருக்கும் காணவில்லைன்னா அதுல பரக்கத் இல்லை. இவ்வளவுதான் விஷயம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பரக்கத், மார்க்கம் சொல்லுகிற பரக்கத் என்னவென்றால், உங்கள் இருவருக்கும் எல்லா வகையான பரக்கத்தை கொடுக்கட்டும். பரக்கத் என்கிற வார்த்தைக்குள் உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய திருமண வாழ்க்கையில், உங்களுக்கு பிறக்கிற குழந்தை, உங்களுடைய எல்லா வகையான விஷயங்கள், உங்களுடைய அன்பு, பாசம், நேசம், அமைதி, திருமணத்துக்கு என்னெல்லாம் சொல்லுகிறோமோ அத்துணையிலும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்து இல்லாதனாலதான் திருப்திகரமான வாழ்க்கை இல்லை. மனைவி இருக்கிறா, அழகான மனைவி, அறிவுள்ள மனைவி, அனுசரிக்கிற மனைவி, ஆனால் கேட்டு பாருங்கள் வாழ்க்கையில திருப்தி இல்லை. அழகான கணவர், நல்ல சம்பாதிக்கிற கணவர், மார்க்கப்பட்டுள்ள கணவர், ஒழுக்கமுள்ள கணவர், கெட்ட பழக்கம் இல்லாத கணவர், அந்த பெண்ணிடத்தில் போய் கேட்டு பாருங்க, வாழ்க்கையில பெரிய திருப்தி இல்லை. ஏன் திருப்தி இல்லாம போச்சு? பரக்கத்து இல்லை. திருப்தி இல்லை என்பதல்ல, பரக்கத்து இல்லை. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரக்கல்லாஹு லக் வ பாரக் அலைக் வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்கிற துஆவை கற்றுக்கொள்ள. வாழ்க்கையில பரக்கத் என்பது ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய உணவில், உங்களுடைய குழந்தை பாக்கியத்தில், உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் பேசுகிற பேச்சில், அன்பில், பண்பில், பாசத்தில், நேசத்தில், அரவணைப்பதில், உற்றார் உறவினர்களோடு சேர்ந்து வாழும் எல்லாத்திலையும் பரக்கத் அல்லாஹ் செய்யட்டும். எவ்வளவு அற்புதமான ஒரு குட்டி துவாக்குள்ள இவ்வளவு அர்த்தங்களை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவாக்கிட்டு போயிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம சொல்றோம் இந்த துவா மட்டுமே போதுமானது. ஏனென்றால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், அதில் கூட்டவோ குறைக்கவோ யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. அத்துணையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தையாக இருக்கிறதுனால அதுவே போதுமானது. சரி, இப்போ இந்த துவாவை நாம் எல்லாரும் செய்கிறோம். கண்டிப்பா அல்லாஹ் கபூல் செய்வான். நம்பிக்கை, யகீன் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் கண்டிப்பா கபூல் செய்வான். ஏன்? புனிதமான இடத்தில் அமர்ந்திருக்கிறோம், பள்ளிவாசல்ல. அதனால நிக்காக பள்ளிவாசல்ல வைக்கிறதுலே ரொம்ப விருப்பமாக இருங்கள். சாலைகள்ல ரோட்டை அடைத்து வைத்து போறவங்க அவ்வளவு பேரும் திட்டிட்டு போறதுக்கும் சாபம். நமக்கு வேணா மகிழ்ச்சியா இருக்கலாம், ஆனா அந்த சாலையில பயணிக்கிறவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்கும். அவ்வளவு பேரும் சபிச்சுட்டு போறதை விட பள்ளிவாசல வைக்கும் போது மலக்குகளால் சூழப்படுகிறோம். மலக்குகள் எல்லாம் வந்து உள்ள உட்கார்ந்துக்குருவாங்க. அப்போ மலக்குகளால், ரஹ்மத்தால், அல்லாஹுடைய சக்கீனத்தால் நிறைந்து காணப்படுகிற இந்த சபையில் 2 ரக்காத்து தஹியத்து மஸ்ஜித் வரை தொழுதுட்டு பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்று துஆ செய்கிற பொழுது கண்டிப்பா இந்த துஆ கபூல் செய்யப்படும். இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த துஆ கபூல் செய்யப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில பரக்கத் தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் என்ன செய்யறது? அது ரொம்ப முக்கியமானது. பரக்கத் இப்போ கிடைச்சிரும். இந்த பரக்கத் என்னுடைய மரணத்திற்கு பிறகும் என்னுடைய சந்ததியினர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த பரக்கத் அப்படியே தொக்கி நிற்க வேண்டும், தொடராக இருக்க வேண்டும். அதான் பரக்கத், அதான் உண்மையான பரக்கத். அதற்கு என்ன வழி? அதுதான் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் எல்லாத்துக்குமான ஒரு செய்தியாக சொல்ல போகிறேன். குறிப்பாக மணமக்களை, உங்களுக்கு நாங்கள் எல்லாம் துவா செய்கிறோம். அல்லாஹ் உங்களுடைய துவாவை, நாங்கள் எங்களுடைய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்வான். ஆனால் அந்த பரக்கத்தை தக்க வைப்பதற்கு நீங்க 2 பேரும் என்ன செய்ய வேண்டும்? இதே மாதிரி இங்க இருக்கிற அத்தனை பேர்களும் நமக்கு செய்த அந்த துவாவை தக்க வைப்பதற்கு என்ன வழி? ஒரு 5 விஷயங்களை நான் இங்கு சொல்கிறேன். நாம் அனைவர்களும் அதை கடைபிடிப்போம், அந்த பரக்கத்தை தக்க வைக்கலாம். 1, தக்குவா, தவக்குல். இந்த 2 நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். நம்ம கிட்ட தக்குவா இருக்கிற காலம் எல்லாம் பரக்கத்து வந்துகிட்டே இருக்கும். இது குர்ஆன் சொல்லுகிறது. இந்த 5ஐயும் நானும் கண்டுபிடிக்கல, குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் சொல்றான், ஒலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ். ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அந்த கிராமப்புற மக்கள் ஆமனு ஈமான் கொண்டு வத்தகவ் தக்வாவோடு இருந்திருந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்தி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க. உங்கள்கிட்ட மட்டும் ஈமானும் தக்வாவும் இருக்குமானால் லஃபதஹ்னாங்கறான் அல்லாஹ். அரபு கிராமர்ல சொல்லுவாங்க, அந்த லாம் இருக்குது பாருங்க, அது தைக்கீதை காட்டுகிறது, உறுதியை காட்டுகிறது. நாம் உறுதியாக திறந்திருப்போம். நாம் திறந்த, அந்த லவ் வந்ததுனால இங்க லாம் வந்திருக்கிறது. இத அரபு இலக்கண ரீதியாகவும் இதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. நான் அதுக்குள்ள நுழையல. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், உறுதியா உங்களுக்கு நாம் திறந்து விடுவோம். எதை தெரியுமா? பரக்காத்து மினஸ் ஸமா, வானத்திலிருந்து அபிவிருத்திகள் அப்படியே சுரிய செய்வோம். மேல இருந்து அபிவிருத்தி. அதே போன்று பூமியிலிருந்து, அறதுங்கிறான்ல, பூமியிலிருந்து அபிவிருத்தி. 2க்கு மத்தியில நீங்க அமர போறீங்க, நீங்க இருக்க போறீங்க. மேல இருந்து பரக்கத்து, கீழே இருந்து பரக்கத்து. எப்போ வரும் தெரியுமா? உங்கள்கிட்ட ஈமானும் தக்வாவும் இருக்குமானால். அதை மணமகனை உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிங்கள். குர்ஆன் சொல்லுகிறது, ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டா அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப என்கிட்ட ஈமானும் தக்வாவையும் பாதுகாக்கப்பாக வைக்கிற காலமெல்லாம் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் பரக்கத்தோடு இருப்பேன். இந்த துவா அங்க வரைக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இது ரொம்ப முக்கியமானது. பரக்கத்து உங்களுக்கு தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் இந்த 2ஐயும் கடைபிடிங்க. 2வதாக, தினமும் குர்ஆன் ஓதுற பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். மணமக்களே, இங்க மட்டுமே இல்லை, இங்க வந்திருக்கிற அவ்வளவு பேருக்கும் பரக்கத்து தேவை இருக்குதே. வெறும் காசும் பணமும் மட்டும் இல்லை. நம்ம நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறோம், நம்ம தான் இப்ப பரக்கத்தா இருக்கிறோம். அது அல்ல பரக்கத். நம்மகிட்ட குறைவாக இருக்கும், நிம்மதியா இருக்கிறோம், அதான் பரக்கத். நான் கேட்கிறேன், நம்ம இங்க வந்திருக்கிற எல்லாருமே மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், அல்லாஹ் நமக்கு பரக்கத் செஞ்சுக்கான். பொருளாதாரத்துல சொத்து, சுகம், வீடு எல்லாமே இருக்கிறது. ஆனா நிம்மதியாக இருக்கிறோமா? அதான் இல்லை. நிம்மதியான வாழ்க்கையில் அதுக்கு பேரு பரக்கத்து இல்லை. கண்மணி நாயகத்தினுடைய வீட்டில 3 நாள் தொடர்ந்து அடுப்பு எரியவில்லை, நிம்மதியா இருந்தாங்களே. அங்க சக்கீனத்து இருந்தது, அங்க முவத்தத்து ரஹ்மத் இருந்தது. நம்முடைய வீட்டுல அப்படி இல்லை, தொடர்ந்து அடுப்பெரிகிற வீடு. ஒரு நாளைக்கு 5 தடவை 6 தடவை அடுப்பெரிகிறது. அப்படி இருந்து நம்ம வீட்டுல நிம்மதி இல்லையே.
அப்ப இங்க தேவை என்ன தெரியுமா? குறைவாக இருந்தாலும் நிறைவான பரக்கத்து, சக்கீனத்து, மஹப்பத்து, பேச்சில மஹப்பத். கொஞ்ச நாள்ல கணவன் மனைவி கசந்து போகிறது, உங்கள்கிட்ட பேசவே பிடிக்கல. மனைவி சொல்கிறார், இவர் சொல்கிறார், ஒன்னு மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கவில்லை. இதான் பரக்கத்து இல்லாமல் ஆயிற்று. நவுது பில்லா உல் ஐயாது பில்லா. அல்லாஹ் உங்களை காப்பாற்ற வந்திருக்கிற அத்தனை பேர்களையும் காப்பாற்றும். என்ன வாழ்க்கை, பொருளாதாரம் இருந்து என்ன பயன்? என் மனைவி என்னை பார்த்து பேசுவதற்கு பிடிக்கவில்லை, நான் மனைவியினுடைய முகத்தை பார்க்க சகிக்கவில்லை. இது பேருக்கு பரக்கத்தா? அப்போ பரக்கத்துனா என்ன அர்த்தம்? என்னுடைய பேச்சில் பரக்கத், என்னுடைய மனைவி என் மீது வைத்திருக்கிற முஹப்பத்தில் பரக்கத். அந்த பரக்கத்துக்கு தான் இந்த துவா, பாரக்கல்லாஹு லக் வ பாரக் அலைக் வ ஜமஅ பைனகுமா ஃபி கைர். அதை நான் தக்க வைக்க வேண்டுமானால் என் வீட்டில் தக்குவாவும் ஈமானும் இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, நான் தினமும் குர்ஆன் ஓதுற பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். குறைஞ்சது, ஆக குறைஞ்சது, நான் இதை கூட சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்லுகிறேன், நம்முடைய சோம்பேறித்தனத்தால் ஆக குறைந்தது 2 பக்கமாவது தினமும் ஓதுற பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்க. குர்ஆனை எடுத்து ஆக குறைந்தது, குர்ஆனை ஒரு நாளைக்கு 1 ஜூஸ் 2 ஜூஸ் ஓதுறவங்க எல்லாம் மன்னிச்சிருங்க இதை சொல்றதுக்கு. ஆனால் இன்னைக்கு சோம்பேறித்தனத்தாலும் வேலை பளுவாலும் மக்கள் குர்ஆனின் பக்கம் விரண்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், 2 பக்கமாவது ஓதுங்க குர்ஆனை. அல்லாஹ் பரக்கத்தை தக்க வைப்பான். குர்ஆன்ல பரக்கத்து இருக்கிறது. எதெல்லாம் அல்லாஹ் பரக்கத்து இருக்குதுன்னு சொல்றாரு, அதுல சத்தியமா பரக்கத்து இருக்கிறது. குர்ஆனே முபாரக்குங்கிறான். அல்லாஹ் பரக்கத் பொருந்தியது. அல்லாஹ்வுடைய வார்த்தை, நம்மளா கண்டுபிடிச்ச பரக்கத்து இல்ல. நம்ம சொல்லுவோம், இதுல பரக்கத்து இருக்குது, அதுல பரக்கத்து இருக்கு, இங்க பரக்கத்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோமே. இது இருக்கும், இல்லாம இருக்கும். ஆனா அல்லாஹ் சொல்லிட்டா கண்டிப்பா பரக்கத்து இருக்குதா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல பரக்கத்து இருக்குதுங்கிறான், முபாரக்குங்கிறான். தினமும் ஓதுற பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள், கண்டிப்பா பரக்கத்து. என்ன வேலை இருந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, 1-2 இன்னைக்குதான் மொபைல்ல இருக்குத, 2 பக்கமாவது, ஆக குறைந்தது 2 பக்கமாவது குர்ஆனை ஓதுகிற பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அதோடு அல்லாஹ் என்ன சொல்றாங்கிறத தர்ஜமாவை சேர்த்து படிச்சுக்கிறங்க தப்சீரோட. இது 2வது. 3வது, பரக்கத்தை தக்க வைப்பதற்கு சதகாத்து, தான தர்மங்கள் செய்யுங்க. இது எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கிறது, நேரம் நமக்கு இடம் தராது, அதனால அதை வேகமா சொல்லிட்டு போயிடறான். தான தர்மங்கள் செய்கிற பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்க, அதுவும் பரக்கத். அல்லாஹ் பரக்கத் செய்வான். அது ஒருவர் பெற்று செல்கிறார் என்ற துஆ செய்வார். அஸ்ஸதகாத், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸதகாத் ரத்துல் பலா வ ரத்துல் கதா. சின்ன ஒரு அந்த ரிவாயத்துல சின்ன சந்தேகம் இருந்தாலும் கூட பல துருக்குகள்ல வர்றதுனால இது சஹீஹ்ங்கிற அந்தஸ்தில் உலமாக்கள் அதை எடுத்திருக்கிறார். அப்போ தான தர்மங்கள் இருக்கிறது பலாய் முசீபத்துகளை தடுத்து விடும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுதாங்க பரக்கத். அப்ப நமக்கு பரக்கத்து வேண்டுமானால் தினமும் சிறிய அளவாவது நமக்கு ஏண்ட தர்மத் ஒளவு பிஷிக்தி தம்ரான்னாங்கல்ல, ஒரு சிறிய பேரித்தம்பளத்தின் கீற்றையாவது கொடு. எனக்கு அதை தாண்டிய பரக்கத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். நான் ஏன் பேரிச்சம்பழத்தை பிச்சு கொஞ்சம் கொடுக்கணும்? அல்லாஹ் அதை தாண்டி ஒரு கிலோ பேரிச்சம்பழம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அல்லாஹ் எனக்கு தகுதியை தந்திருக்கான, வசதியை தந்திருக்கிறானே. அப்ப தினமும் அது தேவை உடையவர்களுக்கு ஒரு சிறிய அளவு தர்மம் செய்யுங்க. உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை தக்க வைப்பான். அந்த பரக்கத்து நீடூடி காலம் இருக்கும். இது 3வது. எல்லாமே எளிய விஷயம்தான், வாழ்க்கையில அன்னநாடு செயல்படுத்துற விஷயம்தான். இதை நம்ம கடைபிடித்தால பரக்கத்தை தக்க வச்சுக்கலாம். 3வது. 4வதாக, உறவுகளை பேணுங்கள். தெளிவா ஹதீஸ் வந்திருக்கு. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உறவை பேணக்கூடியவர்களுக்கு 2 பயன்களை சொன்னார். 2 நன்மைகள் கிடைக்கிறது. ஒன்று, அல்லாஹ் உங்களுடைய ஹயாத்தை நீளமாக்குறான். அது பெரிய பரக்கத்தானே. ஒருத்தர் நமக்காண்டி துஆ செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒருத்தர் துஆ செய்கிறார், அல்லாஹ் உங்களுக்கு ஆயுளில் பரக்கத் செய்யட்டும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீண்ட ஆயுளோடு இருக்கிறதுங்கிற அர்த்தம் இல்லை. நீ இருக்கிற காலம் குறைவாக இருந்தாலும் அந்த காலங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி இருப்பார். நல்ல இபாதத்தோடு செய்கிறார். அதனாலதான் துவா செய்கிற பொழுது இப்படி துவாசம், எப்படி அல்லாஹ் உங்களுக்கு ஹயாத்து நீளமாக்கட்டுங்கிறத விட தவ்வலல்லாஹு உமரக அலா தாஅத்தில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அவனுக்கு கட்டுப்படுத்தி நடக்கிற நல்லடியாராக உங்களை நீடுகான வாழ செய்யட்டும். வெறுமன நீண்ட ஆயுளை பெற்று இபாதத்து இல்லாம அவன் இருப்பதை விட செத்து போவதே சிறந்தது. அப்போ ஒரு மனுஷன் குறைவான காலம் வாழ்ந்தாலும் இபாதத்தோடு வாழ்றான் பார்த்தீங்களா, ஈமானோடு வாழ்றான் பார்த்தீங்களா,
ஹுஸ்னுல் ஹாத்திமாவோடு செல்றான் பாருங்க, குர்ஆனோடு வாழ்கிறானே, அவன்தான் வயதில் பரக்கத் பெற்றவன். அப்போ நமக்கு பரக்கத்து வர வேண்டும் என்றால் குடும்பத்தினர்களை அனுசரித்துக் கொள்வோம், உறவு முறைகளை பெறும். நான் என் மனைவி முடிஞ்சு போச்சு, கல்யாணம் முடிச்சாச்சு, முடிஞ்சது, நாங்க எங்களுக்குள்ள பார்த்துக் கொள்வோம் என்று சம்பந்தப்புறங்களையே அப்படியே உதறி தள்ளுவது பரக்கத்து அல்ல. அதுக்கு பரக்கத்து, இருக்கிற பரக்கத்து போயிடும். இப்ப எல்லாம் துவா செஞ்சு விடுறோம்னா அந்த துவா நீடிக்க வேண்டுமானால் அரவணைப்பு. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீண்ட ஆயுளும் ஒரு மனிதனுக்கு நிரப்பமான வாழ்வாதாரத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான். எப்ப தெரியுமா? உறவுகளை பேணுகிற பொழுது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற வாக்குறுதி. அதுவும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டான்னா அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் சுயமா பேச மாட்டாங்க. ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யுஹா. அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தி வராம எதையுமே பேச மாட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்ய வேண்டும், ஆயுளிலும் பரக்கத்து, உங்களுடைய பொருளாதாரத்திலும் அல்லாஹ் பரக்கத்து செய்ய வேண்டுமானால் குடும்பத்தினர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த பரக்கத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ளலாம். அடுத்தது ஐந்தாவதாக பரக்கத்தை தக்க வைப்பதற்கு முடிந்த அளவுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ரசூலுல்லாஹ் பாருங்க, ஒரு நாளைக்கு 70 தடவை, இன்னொரு ரிவாயத்துல 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்வாங்க. இதுக்கு அல்லாஹ் வாக்குறுதி, குல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலு ஸமா அலைக்கும் இத்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன் வ யஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜஅல் லக்கும் அன்ஹாரா. ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யும்திதுக்கும், அல்லாஹ் என்ன செய்யறான்? யுர்சிலு ஸமா அலைக்கும் இத்ராரா, தொடர்ந்து மழை பொழிய செய்கிறான். பாருங்க, இஸ்திக்ஃபார் செஞ்சா அல்லாஹ் சொல்ற வாக்குறுதி, நீ இஸ்திக்ஃபார் செய், உனக்கு தேவையான மழை கிடைக்கும். நமக்கு இப்ப என்ன கிடைக்குது? ஒண்ணு மழை இல்லாம போயிருது, அல்லது வர்ற மழை பயன் இல்லாம போய் விடுகிறது. அந்த மழை அல்ல. இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ரார். மித்ரார் என்பதற்கென்ன? பயனுள்ள மழையை தொடராக அல்லாஹ் கொடுக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ரார் வ யும்திதுக்கும் பி அம்வால், உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் அதிகரிக்க செய்கிறான். பாருங்க, பொருளாதாரம். அதே மாதிரி குழந்தை செல்வத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான். குழந்தை இல்லாத ஒரு மனிதர் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல்கிட்ட போறாங்க. ஒரு விவசாயி போறாரு, போய் என்னுடைய விவசாயம் எல்லாம் கருகி போயிருச்சு, துவா செய்யுங்க, மழையே இல்லை. அப்ப இமாம் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்திக்ஃபார் செய், அல்லாஹ் மழையை தருவான் அப்படின்ட்டாங்க, போயிட்டார். இன்னும் கொஞ்ச நாள் சென்று ஒருத்தவங்க வர்றாங்க, எனக்கு குழந்தையே இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, துவா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, குழந்தை வந்துடும் அப்படின்னாங்க. இன்னொரு நாள் கழிச்சு ஒருவர் ரொம்ப வறுமையில கஷ்டப்படுற, அதுக்கு ஏதாவது பரக்கத்துக்கு ஏதாவது வழி இருக்கா? இஸ்திக்ஃபார் செய், அல்லாஹ் பரக்கத்து தருவான். அங்க இருந்த மாணவர்கள் இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்து கேட்கிறாங்க, உஸ்தாதிட்ட கேட்கிறான், யா உஸ்தாத், சுவாலுன் முக்தலிஃபா ஓ ஜவாபுக்க வாஹிதா, என்ன இது மாறுபட்ட கேள்வி கேட்கிறாங்க, உங்களுடைய பதில் ஒரே பதிலாத்தானே இருக்குது. குழந்தை இல்லான்னு வந்தாலும் இஸ்திக்ஃபார்ங்கிறீங்க, விவசாயம் கருகி போச்சுனாலும் இஸ்திக்ஃபார்ங்கிறீங்க, பஞ்சத்துல இருக்கிறான இஸ்திக்ஃபார், எல்லாத்துக்குமே ஒரே ஜவாபா சொன்னீங்களே, அது என்னன்னு கேட்கும் போதுதான் சொன்னாங்க, அல் தக்ரவுனல் குர்ஆன், மாணவர்களை குர்ஆனை ஓத இல்லையா? அல்லாஹ் சொல்லி தருகிறான், குல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலு ஸமா அலைக்கும் இத்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன் வ யஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜஅல் லக்கும் அன்ஹாரா. சூரத்து நூஹ்ல அல்லாஹ் சொல்லி தருகிறானே, அல்லாஹ் சொல்ற ஜவாபை தான் நான் சொன்னேன், சுயமான நான் சொல்ல இல்லை. உங்களுக்கு குழந்தை வேணுமா? இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஏன்னா இஸ்திக்ஃபார்ல பரக்கத்து இருக்கிறது. அதனால தொடர்ந்து தினமும் குறைஞ்சபட்சம் கண்மணி நாயகம் செஞ்ச மாதிரி 70 அல்லது 100 இஸ்திக்ஃபாரை செய்யுங்க. உங்க பரக்கத்தை நீங்க தக்கவை. எல்லாமே எளிய வழிதான். இந்த 5 நம்முடைய வாழ்க்கையில குறைஞ்சபட்சம் கடைபிடித்தால் பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்கிற வலிமையான கண்மணி நாயகத்தினுடைய முபாரக்கான வாயிலிருந்து அந்த வந்த வார்த்தையை நாம் தக்க வச்சுக்கலாம். வாழ்நாள் முழுக்க அல்ல, நம்முடைய சந்ததியினர்களும் அப்படியே அந்த பரக்கத்தால் தொடருவார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் துவா செய்து கொள்கிறோம். இந்த 5 நசிஹத்தையும் வசியத்தையும் மணமக்கள் மட்டுமல்ல, வந்திருக்கிற அத்தனை பேர்கள் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம். ரப்புல் ஆலமீன் அனைவர்களுக்கும் எல்லா வகையான பாக்கியங்களையும் தௌஃபீக்கையும் அருளையும் அல்லாஹ் தர வேண்டும். இந்த மணமக்களுக்கு அவருடைய குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியையும் அமைதியையும் கொடுத்து, அவர்களுக்கு குடும்ப சூழலில் நல்ல நிம்மதியை கொடுப்பது மட்டுமல்லாமல் குழந்தை பாக்கியத்தையும்
துனியாவுடைய பரக்கத்தையும் ஆகிரத்துடைய எல்லா வகையான வாழ்வாதாரத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று நாம் துவா செய்து கொள்வோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். பரக்கத் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இன்னைக்கு சடங்கு சம்பிரதாயமாக சமூகத்தில் ஆகிவிட்டது. ஆகவேதான் மௌலவி ஒரு சிறிய தர்பியா போன்றும் இந்த பரக்கத்திற்குரிய அபிவிருத்திற்குரிய அகராதியை அழகுற எடுத்து வைத்திருக்கிறார். இவ்வளோ பொக்கிஷங்கள், 5 பொக்கிஷங்களை உள்ளடக்கி ஒரு அழகான உரையை ஆற்றியிருக்கிறார். இது சமூகத்திற்கு சென்று சேர வேண்டும். இப்பேற்பட்ட செய்திகள் இளைய சமூகத்திற்கு இது சென்று அடைந்தே ஆக வேண்டும். இது போன்ற நிக்காஹ் போன்ற இந்த உரைகளில் தான் இது போன்ற விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கி சொல்ல முடியும். ஜஸாக்கல்லா ஹைர் ஷேக், அழகான ஒரு உரையாற்றி எங்களை எல்லாம் நசிய செய்திருக்கிறீர்கள். அல்லாஹ் இந்த தம்பதிகளை மன வாழ்வையும் சிறப்பாக்கி தர வேண்டும். நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக ஈஜாப் கபூல் எனும் மன ஒப்பந்த நிகழ்ச்சிக்கு உள்ளே செல்கிறோம். சகோதரர் MAK முகமது சையத் ஹசன் மற்றும் சகோதரி VS ஃபாத்திமா ஆரிஃபா ஆகியோரின் அன்பு மகள் MSH ஆயிஷா முபஷரா MSc மணாலிக்கும் மர்ஹூம் அல்ஹாஜ் SMD சையத் இஸ்மாயில் மற்றும் சகோதரி MA ஜைனுல் அரஃபா ஆகியோரின் அன்பு மகனுமாகிய SI அஷ்ஃபக் தாவூத் BCA ஆகிய மணமகனுக்கும் இப்போது மன ஒப்பந்த நிகழ்ச்சியை ஈஜாப் கபூல் என்னும் வாழ்க்கை ஒப்பந்தத்தை நடத்தி வைக்கிறார் MSH ஆயிஷா முபஷரா என்ற மணமகளின் தந்தை MAK முகமது சையத் ஹசன் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். எனது மகள் ஐசா முபஷராவை தாங்கள் தருவதாக ஒப்புக்கொண்ட 24 கிராம் தங்க நகை மகருக்கு அவளது மனப்பூர்வமான சம்மதத்துடன் இச்சபையோர்கள் சாட்சியுடன் நான் தங்களுக்கு நிகா செய்து தருகிறேன். இதை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டேன். பாரக்கல்லாஹு அலைக்கும். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க. எல்லாம் கொஞ்சம் மனமு வந்து இந்த துவா செய்யுங்க. தான் இந்த பரக்கத் பொருந்திய துவான்னு சொன்னாரு. பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் அருள் புரிவானாக, அவனுடைய அருளை சொரிவானாக, உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, உங்கள் இருவரையும் நற்காரியங்களில் மென்மேலும் ஒன்று சேர்த்து வைப்பானாக போன்ற இந்த சுன்னத்தான துவாவோடு இந்த நிகழ்ச்சிக்கு நிறைவு வந்து விடுகிறோம். இந்த இனிமையான திருமண நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து இவ்வளவு நேரம் நிதானமாக அவதானித்து கொண்டிருந்த உற்றார் உறவினர், ஜமாத்தார்கள், உள்ளூர் வெளியூர் மக்கள், குறிப்பாக எங்களுடைய நட்பு வட்டாரங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய கீழக்கரை சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் அகங்குளிர நன்றியை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்படுகிறது. அனைவரும் வாங்கி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிக்கா நிறைவுறுகிறது. சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு. மணக்குடையாம் மணமகரை துன்னிசா சதுகாத்திஹின்ன நெஹ்லா என்ற மணக்குடையை மணமகன் தனது மனைவியின் தந்தையாரிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி. 24 கிராம் தங்க மகரை அவர் தன்னுடைய மணக்குடையாக வழங்குவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் பரக்கச் செய்து அருள் புரியட்டும் என்ற துவாவோடு இந்த மணக்குடை வழங்கும் நிகழ்ச்சி நடைகிறது. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان
علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان كل من عليها فان كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن فبأي آلاء ربكما تكذبان سنفرغ لكم أيها الثقلان فبأي آلاء ربكما تكذبان يا معشر الجن والإنس إن استطعتم من تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان يرسل عليكما شواظ من نار ونحاس فلا تنتصران فبأي آلاء ربكما تكذبان فإذا انشقت السماء فكانت وردة كالدهان
فبأي آلاء ربكما تكذبان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فبأي آلاء ربكما تكذبان يعرف المجرمون بسيماهم فيؤخذ بالنواسي والأقدام فبأي آلاء ربكما تكذبان هذه جهنم التي يكذب بها المجرمون يطوفون بينها وبين حميم آن فبأي آلاء ربكما تكذبان ولمن خاف مقام ربه جنتان فبأي آلاء ربكما تكذبان ذواتا أفنان فبأي آلاء ربكما تكذبان فيهما عينان تجريان فبأي آلاء ربكما تكذبان السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا وإذا أنعمنا على الإنسان أعرض ونأى بجانبه وإذا مسه الشر كان يئوسا قل كل يعمل على شاكلته فربكم أعلم بمن هو أهدى سبيلا
بسم الله الرحمن الرحيم والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا